இருக்க வேண்டிய இடத்துல நான் எப்படிமா வாழ்றது? ஏமா இதுவும் பிரச்சனையா? இதுக்காக வாழற? இந்த உலகத்துல எத்தனையோ அக்காங்க இருந்த இடத்துல அவங்க தங்கச்சிங்க வாழ்க்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இது ஒண்ணு புதுசு இல்ல தீபா. அப்படியெல்லாம் என்னால வாழ முடியாதுப்பா. நான் இனிமே அங்க போக மாட்டேன். இனிமேல் நாங்க போக மாட்டேன். இங்கதான் இருப்பேன். இதுதான் என் வீடு. தீபா நில்லு. நீ இனிமே இங்க இருக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்ல. முதல்ல கிளம்பு. அப்பா இத பாரு, உன் புருஷனோட சந்தோஷமா எப்ப வேணாலும் வா. ஆனா தனியா இங்க இருக்கிறதுக்கு அனுமதி இல்ல. நான் போக மாட்டேன். சொல்லிட்டேன். நீ சும்மாரு. நானும் செல்லம்மா வளர்த்த பொண்ணு இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தா, நீ வர மீறி போற. ஓரளவுக்கு தான் என்னால பொறுமையா இருக்க முடியும். உன் கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷமே நீ அந்த வீட்டு பொண்ணு. அங்கதான் நீ இருக்கணும். கல்யாணம் ஏதோ எதிர்பாராம நடந்து போச்சு. அதுவும் சம்மதத்தோட தான் நடந்தது. அத நாங்க உனக்கு செஞ்ச துரோகமா நினைக்காம நீ எங்களுக்கு செஞ்ச தியாகமா நினைச்சிட்டு நீ அந்த வீட்டுல தான் வாழணும். நீ என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, இனிமே எங்களுக்கு கவலை இல்லை. நீ இருக்க வேண்டிய இடம் உன் புருஷன் வீடு தான். வா. அப்பா எதுவும் பேசாத. அம்மா அப்பாடா, என்ன கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு என்னைக்குதா ஆம்பளையா ஒரு அப்பாவா ஒரு உருப்படியான காரியத்தை பண்ணியிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். வாடா சார், ஏசி கம்பெனிலேருந்து வரோம். ஏசி மிஷின் ஒர்க் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களா? ஆமாம், பாருங்கப்பா, 2 நாளாக ஏசி ஓடல, ஒர்க் பண்ணவே முடியல. ஸ்டூல் எடு. சார், பூஸ்டர் மாற்றணும் சார். இது வேறையா? ஏற்கனவே டபுள் பூஸ்டர் போட்டிருக்குப்பா. சார், டபுள் பூஸ்டர்லாம் பத்தாது, ட்ரிபிள் பூஸ்டர் போடணும். இல்லைன்னா லோ வோல்டேஜில் மிஷின் ரன் ஆகாது. டெஸ்டர் கொடுறா. புதுசாக என்னென்னமோ சொல்லி காசை மட்டும் கறந்துருங்கப்பா. ஆனால் ஏசி மட்டும் ஒர்க் பண்ணவே செய்யாது. சார், அப்படிலாம் இல்லை சார். வேணும்னா ஃபில்டர் க்ளீன் பண்ணி போட்டு போகிறேன். ஆனால் நாளைக்கு ட்ரிபிள் பூஸ்டர் மாற்றியே ஆகணும். சரி சரி, இப்போதைக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போ. நாளைக்கு வந்து அந்த ட்ரிபிள் பூஸ்டரை நீயே மாட்டி கொடு. ஓகே சார். டேய், வேறு டூல்ஸ் கொடுறா. சுரேஷ், நம்ம கம்பெனியோட சேல்ஸ் இந்த 6 மாசத்துல ரொம்ப அடி வாங்கியிருக்கு. நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டாக் எதுவுமே சரியா போகல. முதல்ல உட்கார்றா, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த நிலைமையிலே போனா கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான். பெரிய பூட்டா வாங்கிட்டு வரட்டுமா? உனக்கு எல்லாமே விளையாட்டு தானா? மகா கம்பெனிக்காரங்க புதுசாக கிரன்ச்சி சாக்லேட்னு ஒரு ப்ராடக்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை கடிச்சா அப்படியே வறுத்த முந்திரி நறு நறு நறுன்னு கடிப்படுது. அதனால தான் அவங்க சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது. நாம புது ப்ராடக்டை அறிமுகப்படுத்தி 2 வருஷம் ஆகிப்போச்சு. குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்களோடது 60 வருஷ பாரம்பரிய கம்பெனி. மார்க்கெட்ல அவங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இன்னொரு ப்ராடக்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னது? இளவரசி. அவ தான் இருக்கிறதுல சூப்பர் ப்ராடக்ட். சாரி சார், கொடுறா. மகா கம்பெனியை வாங்க முயற்சி பண்ணவும் முடியல. இளவரசியை வாங்க முயற்சி பண்ணோம், அதுவும் முடியல. நீ பேசிக்கிட்டே இரு. நான் எப்போவோ ஆக்ஷன்ல இறங்கிட்டேன். மகா கம்பெனியில் கோவிந்தன்னு மார்க்கெட்டிங் செக்ஷனில் ஒருத்தன் வேலை செய்கிறான். அவனை தான் நம்ம ரேஸுக்கு விடுறோம். அப்படின்னா? ரேஸ் குதிரை, நம்ம ஜெயிக்கிற குதிரை. அவனை கவனிச்சாச்சு. அவன் மகா கம்பெனியோட சேல்ஸ் ஆர்டரை அப்பப்போ ஒரு ஜெராக்ஸ் காப்பி நமக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பான். இதோ முதல் ஜெராக்ஸ் காப்பி வந்தாச்சு. இது எப்போ எனக்கு தெரியாமல் நடந்துச்சு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இது அந்த மகா கம்பெனியோடைய சேல்ஸ் ஆர்டரு. இதில் யார் யார் டீலரு, எவ்வளோ குவான்டிட்டிக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, என்ன ரேட்டுக்கு போட்டிருக்காங்க, எல்லா விவரமும் இருக்கு. நீ என்ன பண்ணுறன்னா, எல்லா ஏஜென்சிக்காரங்களையும் கூப்பிட்டு ஸ்டார் ஹோட்டலில் அவங்களுக்கு பார்ட்டி வச்சு அவங்களுக்கு வேண்டிய எல்சிடி வாங்கி கொடு, அவங்களுக்கு 3G மொபைல் ஃபோன் வாங்கி கொடு, அவங்கள ஃபாரின் டூர் அனுப்பி வை.
அதோட சேர்த்து மறக்காம நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் அனுப்பி வை. அவனுங்க ஆட்டோமேட்டிக்கா இளவரசி ப்ராடக்டை ஓரம் கட்டிட்டு நம்ம ப்ராடக்டை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பர் சுரேஷ், நீ ஜீனியஸ். இப்போவாது ஒத்துக்கிட்டியே. சார் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போட்டாச்சு, இப்போ கூலிங் வரும். சரி சரி, கூலிங் ஆனால் சரி. அப்புறம் அந்த ட்ரிபிள் பூஸ்டரை கொண்டு வந்து நாளைக்கு மாட்டிருப்பா. மாட்டிடுறேன் சார். சரி, இதுக்கு பில் எவ்வளவு? 700 rupees. சரி, இப்போ ஒரு 500 rupees தர்றேன். நாளைக்கு ட்ரிபிள் பூஸ்டரை மாட்டிட்டு பேலன்ஸ் சேர்த்து வாங்கி. ஓகே சார். இந்தா. தேங்க்யூ சார். நாளைக்கு நீ வந்து ட்ரிபிள் பூஸ்டர் மாற்றிடு. நீங்கள் வரலீங்களா சார்? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன சார்? நாளைக்கு ஒருத்தனுக்கு ஆப்பு வைக்கணும். இது வரைக்கும் நான் செய்யாத வேலை, ஆனால் கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும். வா போகலாம். சரிங்க சார். சம்பந்தி, சம்பந்தி. அட வாங்க சம்பந்தி, வாங்க. இங்க பாருங்க, இவ உங்க வீட்டு மருமக. இவளை சும்மா சும்மா நீங்க எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்காதீங்க. இது நல்லா இல்ல. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. நாங்க எப்ப அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பினோம்? தீபா ஏதோ லஞ்சுக்கு வெளியே போறேன்னு சொன்னா, அவ எப்ப உங்க வீட்டுக்கு வந்தா? எங்களுக்கு எதுவுமே தெரியாது சம்பந்தி. அது என்னமோ எனக்கு தெரியாதுங்க. இவளை பத்திரமா கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு. இனிமே எல்லாம் உங்க பொறுப்பு. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ எங்க மேலே கொஞ்சம் தப்பு இருந்ததுனால இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டோம். இனிமே அப்படி இருக்க முடியாது. எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. சம்பந்தி, என்னாச்சு உங்களுக்கு? நான் என் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லிட்டேன். இனி அவ வரமாட்டா. நீங்களும் அனுப்பாதீங்க. என்னங்க, என்ன சொல்லிட்டு போறாரு இவரு? எனக்கு எதுவுமே புரியல. எனக்கும் தாண்டி புரியல. ஏதோ வந்தாரு, கோவமா பேசினாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஏமா தீபா, என்னமா நடந்துச்சு? வழக்கம் போல அவ ஸ்டைல அவ பதில சொல்லிட்டா. ஆமா. ஐயோ, எனக்கு எதுவுமே புரியலங்க. பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. உனக்கு புரியாம பைத்தியம் பிடிக்குது, எனக்கு புரிஞ்சு பைத்தியம் பிடிக்குமோன்னு பயமா இருக்கு. இந்த வீட்டுல பல மர்மங்கள் இருக்கு, அதுல இன்னைக்கு இது ஒண்ணு புதுசா. விட்டு தொலை, இத பொறுமையா தான் விசாரிக்கணும். எங்கடி போற? காபி போட போறாங்க. தலையே வலிக்குது. எனக்கும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்ட்ராங் காஃபி போடு. ஆமா, எதுலயுமே ஸ்ட்ராங்கா இருக்காதீங்க. காஃபிலையாவது ஸ்ட்ராங்கா இருங்க. போட்டு தொலைக்கிறேன். என்னடா இது, சம்பந்தி சூடு வச்சுட்டு போறாரு, இவ்வளவு ஒரு சூடு போட்டு போறாளே. சும்மா இருந்தாலும் சூடாத வச்சு குத்துறியே. என் அப்பனே ஆண்டவா, இந்த குடும்பத்தை காப்பாத்துறாப்பா. நல்ல செய்வதுக்கு நல்ல வழியை காட்டுப்பா, நல்ல வழியை காட்டுப்பா. லீலா சார், இது வந்துட்டேன் சார். சொல்லுங்க வா சார். வா உட்காருமா. பரவாயில்ல, சொல்லுங்க சார். ப்ளீஸ் உட்காரு. சார், லீலா, 3 விளம்பர போர்டு லைசன்ஸ் ரெனியூ பண்ண சொன்னேனே, பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். அப்புறம் ராமன் கோக்கு செக் இஷ்யூ பண்ண சொன்னேனே, அது அனுப்பிட்டேன் சார். ஓகே. சார், இதுலலாம் உங்க சைன் வேணும் சார். கொஞ்சம் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுமா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய இருக்கு. சாரி சார், கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே லீலா, மணி 6 ஆயிடுச்சு, நீ கிளம்பு. சார், ஒரு நிமிஷம். என்னம்மா? இந்தாங்க சார். நீங்க என் வீட்டுக்காரருக்கு அந்த ஜெராக்ஸ் கடை வாங்க கொடுத்த 5 லட்சம் ரூபாய் செக் தான் சார். அதை தான் நான் இப்ப திருப்பி தந்தேன். எதுக்குமா? என்னை தப்பா எடுத்துக்காதீங்க சார். என் வீட்டுக்காரருக்கு இது பிடிக்கல சார். இதோட விளைவுகளை நீ நினைச்சு பாத்தியா? வெளியில நீ கடனை வாங்கினானா
5 லட்ச ரூபா அசலுக்கு 5 லட்ச ரூபா வட்டியே கட்ட வேண்டியிருக்குமா? தெரியும் சார். ஆனா என் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு சார். இதனால வீட்ல அனாவசியமா மனஸ்தாபமும் சண்டையும் தான் சார் வருது. அப்படியா? வெளிப்படையா சொல்றேன் சார், உங்களை அவருக்கு பிடிக்கல. இங்க நடக்கிற சில விஷயங்களை நீங்க சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கீங்க. என்னால அதையும் மீற முடியல சார். ஆமாம்மா, தயவு செய்து சொல்லிடாத, சத்தியம் பண்ணிருக்க. அதனால செக் வேணாம் சார். எனக்கு பணம் வாங்கிக்கிற உரிமை இருக்கு சார், ஆனா அவருக்கு இல்லையே. அதனால தான் திருப்பி கொடுத்துட்டேன். ப்ளீஸ், எப்படியாவது உன் புருஷனை சமாதானப்படுத்த லீலா. அவனை மாதிரி நீ முட்டாளா இருக்காத, அதோட பாதிப்பு உனக்கு தான். எனக்கு வேற வழி தெரியல சார். இப்ப நீ வாங்க போறியா இல்லையா? உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? நீ எப்பவுமே கஷ்டப்படக்கூடாது. உன் மேல எனக்கு அக்கறை கரிசனம் எல்லாமே இருக்கு. உன்னை கஷ்டப்பட நான் விட மாட்டேன். இந்தா புடி, இந்த செக்க புடிங்கறல்ல. டேம் இட், புடி. இன்னொரு முறை இதை கொடுத்தேன்னா தொலைச்சு விட, தொலைச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு போ. உன் புருஷனை எப்படியாவது சமாதானப்படுத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. நான் வேலைக்கு வருவதும் வராததும் உங்கள் கையில் இருக்கிறது. இப்படிக்கு லீலா. ஸ்வீட் கேர்ள். லீலா, உன்னை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்னம்மா, சாப்பாடை கொண்டு வச்சுட்டு எங்களெல்லாம் கூப்பிடாம விரிச்சு பார்த்துட்டு இருக்க? உட்காருங்க. என்னம்மா, ஏதோ பிரச்சனையா? வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? ஆமாம்மா, நேற்று என் ஃப்ரெண்டை போய் பார்த்தேன். நீங்க அதை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லையே. நீ ஏன் சொல்லுவேன்னு வெயிட் பண்ண. பிரேமாவை போய் பார்த்து என் தங்கச்சியும் செல்வாவும் சந்தோஷமா வாழவே இல்லையா, டைவர்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்ற. அசடு. உன்ன உடனே கண்ணில் தண்ணி. அப்படிலாம் எதுவும் நடக்காது. உன் வீட்டில் இருக்கிற பெரியவங்க அப்படி நடக்க விட்டுருவாங்களா? எல்லாம் என்னால வந்த பிரச்சனை தானேம்மா. நீ தானே அங்க போகாம அடம் பண்ற. அம்மா, நாங்க போனா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் நாசமா போயிடும். அப்புறம் எதுக்கு அழற? ரொம்ப கஷ்டமா இருக்குமா. வெங்கடேஷ், என்ன கொஞ்சம் இவட்டேந்து காப்பாத்துப்பா. எப்படின்னு சொல்லுங்கம்மா, செஞ்சிடலாம். இவ சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதால தான் கண்டதையும் நடிச்சு கவலைப்படுறா. இவளுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி இவ மனசை கொஞ்சம் திசை திருப்பப்பா, உனக்கு புண்ணியமா போகும். சந்தியா, நீ நம்ம ஆஃபீஸ்க்கு வரியா? நான் எங்கேயும் வெளியில வரல, யாராவது பார்த்துடுவாங்க, பிரச்சனை ஆயிடும். அப்போ ஒன்று பண்ணலாம். உங்கள் வீட்டில் சிஸ்டம் இருக்குல்ல? இருக்குப்பா, ஏன் கேட்குற? அப்போ ஆன்லைனில் இவளுக்கு என் கம்பெனி சம்மந்தப்பட்ட வேலையை நான் கொடுத்துட்றேன். வெளியவும் போகவே வேண்டாம். வீட்டில் இருந்தாலும் நாள் பூரா பிஸியாக இருக்கலாம். மாதம் 10,000 ரூபா சம்பளம். இது போதுமே. என்ன சந்தியா? நீங்க சொன்ன சரிம்மா. அப்போ நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. மா, சந்தியாவோட அப்பாவும் என் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ்மா. அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன? நான் சந்தியா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரலான் இருக்கேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. டேய் முத்து, வாடா. என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கா? உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். பர்சனலாவா? இங்கேயா? இப்போ வா. ரொம்ப அர்ஜென்ட்டாண்ணா? ஆமாம். சரி சொல்லு.
சந்தியா இருந்த இடத்துல நீ எப்படி தீபாவுக்கு தாலி கட்டின? டேய், இப்போ இதை கேட்கறதுக்கு அவ்வளோ தூரம் வந்த? கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு முத்து. எனக்கு பதில் தெரியணும். அப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைடா. சந்தியா ஓடி போனா நம்ம அப்பா அம்மாவுக்கும் சந்தியா அப்பா அம்மாவுக்கும் தான் நிர்பந்தம். உனக்கு என்ன நிர்பந்தம்? உன்னை பொறுத்த வரைக்கும் சந்தியா தான் முக்கியம். அவ இல்லாம தாலி கட்ட முடியாதுன்னு சொல்லலாம்ல. அப்படி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, கல்யாணம் நின்று போயிருக்கோம். வந்திருந்த சொந்தக்காரவங்க, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டாஃப்ஸு எல்லாருக்கும் முன்னாடியும் 2 குடும்பமுமே அசிங்கப்பட்டு நின்றுருக்கோம். அப்போ உனக்கு உன் சந்தோஷம் முக்கியம் இல்லையா? டேய், அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷனில் நான் ஏன் சந்தோஷத்தை மட்டும் பார்த்துருந்தேன்னா அது என்னோட சுயநலம். சுயநலத்தை விட அந்த நேரத்தில் குடும்ப கௌரவம் தான் எல்லாருக்குமே முக்கியமாக போச்சு. அப்போ அந்த இடத்துல தீபாவை எதுக்கு உட்கார வச்ச? என்னடா பேசுகிற? நான் எங்கடா அவளை உட்கார வச்சேன்? அவளாக தான் வந்து உட்காந்தா. அவங்க அக்காவால் ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கிறதுக்கு அவளாக வந்து உட்காந்து தாலி கட்டிட்டா. நீ செஞ்சது தப்பு. சரி, நான் தீபா கழுத்தில் தாலி கட்டினா உனக்கு என்ன பிரச்சனை? சொல்றா, உனக்கு என்ன பிரச்சனை? கேட்குறேன்ல. அது அதனால இப்போ நீங்கள் 2 பேருமே சந்தோஷமா இல்லையே. அனாவசியமாக வாழ்க்கையை கெடுத்துட்டா எங்கள் அண்ணன் நினைக்கிறப்போ எனக்கு வருத்தமாக இருக்கு. ஏண்டா, அவள் வாழ்க்கையை நான் தான் கெடுத்தேன்னு உங்ககிட்ட வந்து பஞ்சாயத்து வச்சாளா? இல்லை, நானாக தான் சொல்கிறேன். எனக்கு தான் காதலிச்சவளை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு குடுப்பனை கிடைக்கல. அட்லீஸ்ட் நீயாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து காதலிச்சு அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. என்ன மாதிரி நீயும் முட்டாளா இருக்காதா? அது என்னால் முடியாது. ஏன்னா நான் காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா. டேய், என்னடா சொல்ற? நீயும் லவ் பண்ணியா? யாரா அந்த பொண்ணு? இப்போ உன்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. டேய், என்னடா பேசுற? ஏன் என்கிட்ட சொல்லல? நீ சிங்கப்பூர் போறப்பவே நான் கேட்டேனா இல்லையா, யாரையாவது லவ் பண்றியாடா, அப்படி பண்ணேன்னா சொல்லி வைடா, நான் உன் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன்ல, ஏன் என்கிட்ட சொல்லல? விதி, எல்லாம் விதி, என் தலையெழுத்து. சில விஷயத்துல பொம்பளைங்க பேச்ச கேட்கவே கூடாது. முடிஞ்சா இந்த விஷயத்திலுமே கேட்கக்கூடாது. எவ்வளையும் நம்பவும் கூடாது. அதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம். எல்லா காதலுமே அப்படி இல்லடா முத்து. இப்போ என் சந்தியா இருக்கால. ஆமாண்ணா, சந்தியான்ற. சரி, உன் மேட்ரு என்னாச்சு? ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை? உன் கல்யாணமே பெரிய கலாட்டால் நடந்துச்சு. அது நல்லபடியாக முடிஞ்சா அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்லான்னு இருந்தேன். கிணத்து தண்ணி ஆற்றுலேயே அடிச்சிட்டு போகுது அப்படின்னு அசால்ட்டாக இருந்தேன். பிளட்டி ஓல்டு ரிட்டைட் ஃபெலோஸ் மெனக்கெட்டு போர்வெல் இறக்கி மோட்டார் போட்டு கிணத்து தண்ணி இறச்சிட்டு போயிட்டாங்க. டேய், என்னதான்டா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்னத்த சொல்கிறது? என்னை காதலிச்சவ நான் சிங்கப்பூர்லேருந்து வர்றதுக்குள்ளே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. எப்படிரா உன்னை லவ் பண்ணிட்டு எப்படி அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணா? உனக்கு வந்த மாதிரி தான் அவளுக்கு ஒரு நிர்பந்தம். அதான் கல்யாணம் பண்ணிட்டா. எவன்டா அவன்? வா, போய் அவனை உதச்சிட்டு வரலாம். ஏன் சிரிக்கிற? உதைக்கணும்னு நானும் ரொம்ப ஆசைப்படுறேன். முடியல. என்ன ரொம்ப தெரிஞ்சவனா போயிட்டான். வாழ்க்கையோட விபரீத விளையாட்டை பார்த்தியா? கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல் வேதனைப்படுத்துது. அதை நீ சொல்கிற பாரு, அதான் ரொம்ப ஹைலைட்டான வேதனை. அப்படின்னா அது நீயும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவனா இருக்கியே, அதனால சொன்னேன். கவலைப்படாம இரு. கண்டதையும் யோசிக்காம மனசை கல்லாக்கிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் நீ தீபாவை டைவர்ஸ் பண்ணிட்டு சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க? ஏண்டா, நானா வேணாங்கிறேன்? எனக்கு ஓகே தான். அன்னைக்கே டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண. ஆனால் அவள் பண்ணலையே, கிழிச்சு கீழே போட்டா பேப்பரை. ஓ, அந்த கதவையும் சாத்திட்டாளா அவ? ஆனால் தீபா நல்ல பொண்ணுடா. அவளை கஷ்டப்படுத்துறது சில சமயங்களில் என் மனசு கஷ்டமாக இருக்கு. பாவம், அவளுக்குள்ள எவ்வளோ ஆசைகள், எவ்வளோ கனவுகள், வாழ்க்கையில் எவ்வளவோ கற்பனைகள் இருந்திருக்கும். அவள் கூட யாரையாவது காதலிச்சிருந்துருக்கலாம், யாருக்கு தெரியும்? அதை கூட கடைசி நிமிஷத்தில் கேட்க முடியாமல் அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் குடிச்சு பார்த்தேன். ஆனால் அப்பவும் சந்தியாவை என்னால் மறக்க முடியல. குடியே கெடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் குடி என் காதல்ட்டையும் சந்தியாட்டையும் தோத்து போச்சுடா. நான் ஒரு நல்ல குடிகாரனா கூட இல்லை. இந்த டைவர்ஸ் நடந்ததுன்னா தீபாவுக்காவது விடுதலை கிடைக்கும்னு பார்த்தேன். பாவம், அவளாவது அவள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்துட்டு போகட்டுமேனு. இப்போ அந்த கதவும் அடைச்சி போச்சு.
டேய் முத்து ஏன் கண்கலுங்கிற? நீ ரொம்ப நல்லவண்ண. என்னடா இப்போ இப்படி திடீர்னு சொல்ற? தீபா நல்லா இருக்கணும்னு சொன்னியே, அதை நினச்சி அழறேன். என்னை வேற எதுவும் கேட்காத. நீ ரொம்ப நல்லவ, அவ்வளோதான். டேய் நீ வீட்டில் தங்காமல் வெளியில் தங்குறதா அப்பா அம்மா அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்டா நம்ம வீடு இருக்கும்போது எதுக்கு நீ வெளில தங்கணும்? ஒழுங்கா வீட்டில் வந்து தங்கு. இல்லை, நான் வரல. எனக்கு இந்த ஊரில் இருக்கவே பிடிக்கல. நான் இனிமே இங்கே இருக்க மாட்டேன். ஏன்டா சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன்னு இருக்கு. எதுக்காக நான் வந்தேன்? இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன், எல்லாரையும் விட்டுட்டு போறேன். நான் வரேன்.